இந்த புகையை பார்த்தா இது என்ன ரெஸ்டாரண்டா இல்ல சச்சின் படம் செட்டான்ற மாதிரி தான் டவுட் வரும். டொரண்டோல எவ்வளவு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நீங்க தனித்தனியா தேடவே தேவையில்லை. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பேஜுக்கு போனாலும் எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் டீம் தீயா வேலை செய்யும். இவ்வளோ சொல்ற அளவுக்கு இதுதான் டொரண்டோலயே பெஸ்ட் ரெஸ்டாரண்டா? சரி, ஓகே, ரெஸ்டாரண்ட் பாக்குறதுக்கு இங்க இருக்கிற கெனடியன் பப் மாதிரி நல்லா கிளாஸா இருக்கு, ஒத்துக்கிறேன். புதுசா தமிழ்நாடு மெனுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பயங்கர வெரைட்டி வேற போட்டு தள்ளியிருக்காங்க, நல்ல விஷயம். அதுலயும் அவங்க கொண்டு வந்த மட்டன் சுக்காவோட மட்டனை வந்துட்டு நியூசிலாந்துல இருக்கிற ஃபார்ம்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்களாம். ஒன் ஆஃப் தி சாஃப்டஸ்ட் மட்டன் நான் சொல்லுவேன். என்னை விட்டா நான் எப்ப வந்தாலுமே அந்த மட்டன் சுக்கா வாங்கி சாப்பிடுவேன். என்ன விட்டா நான் 4 போட கூட பாத்துட்டே இருப்பேன். இவங்க ஃபிஷ் ஃப்ரோசன்லாம் யூஸ் பண்றது கிடையாதான், ஃப்ரெஷ்ஷா தான் பண்றாங்களாம். வெஜிடபிள்ஸும் ஃபார்ம்ல இருந்து எடுக்கிறாங்களாம், சிக்கனும் ஃபார்ம்ல இருந்து தான் எடுக்கிறாங்களாம். அண்ட் எம்எஸ்சி எதுவுமே யூஸ் பண்ணலையாம். அது நான் சாப்பிட்ட வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, இறால் தொக்கு, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, பரோட்டா, சிக்கன் கறி, இது எல்லாத்துலயுமே அதோட குவாலிட்டியும் ஃபிளேவரும் நல்லா இருக்குன்றது வாஸ்தவம் தான். ஏன் இன்னும் சொல்லணும்னா அந்த குலுக்கி சர்பத்தை சிக்கு சேக்கு கூட சாப்பிடும் போது வேற லெவல்ல போகுது. அதுக்காக டொரண்டோலயே தான் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் புகை போட்டு தான் நாங்க வீடியோ போடுவோன்றது கொஞ்சம் ஓவர் பில்டப். வேணும்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டைனிங் பண்ற ஒரு குவாலிட்டியான ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் ஸ்கார்பரோல இருக்கு. அது பேர் பிரியாணி அண்ட் பார்பிக்யூன்னு சொல்றீங்களா? அது கரெக்டா இருக்கும், அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். மத்தபடி எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல.